தமிழ்நாட்டின் அரசியல், தமிழ்நாட்டின் போராட்டங்கள், தமிழ்நாட்டின் கல்வி கட்டமைப்பு, பெண் சீர்திருத்தம் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதோடு மட்டுமல்லாமல் அவர் எத்தனை பெரிய இலக்கியவாதி என்பதற்கான சாட்சிகளும் இந்த கண்காட்சியில் கொட்டி கிடக்கின்றன. ஒரு கண்காட்சியை கட்டமைப்பது கூட எளிது, ஆனால் காணச் செய்வது அரிது. இந்த கண்காட்சியை தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை, கலை உலகத்தார் முதல் பத்திரிகையாளர்கள் வரை, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, பள்ளி மாணவர்கள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை அத்தனை பேரையும் காணச் செய்த திறம் பாராட்டுக்குரியது. அதுதான் சிறப்புக்குரியது. இந்த கண்காட்சியை விட்டு வெளியே வருகிற போது நான் ஒன்றை நினைத்து கொண்டே வந்தேன். கலைஞரோடு மீண்டும் வாழ்ந்துவிட்டு வருகிறோம்.